கதர் தொழிலுக்கு கை கொடுக்கவும் நெசவாளர்களின் பொருளாதாரம் மேம்படவும் அனைவரும் கதராடைகளை அணிந்து மகிழ்வோம். காந்தி பிறந்த தினமான இன்று மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் என அனைவரும் கதராடைகளை வாங்கி அணிய வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. தூத்துக்குடியில் பசுமை அமோனியா ஹைட்ரஜன் திட்டத்தை செயல்படுத்த 3000 முதல் 4000 ஏக்கர் நிலத்தை 40 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுக்க திட்டம். தூத்துக்குடியில் 52,000 கோடி ரூபாய் முதலீட்டில் எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்த ACME நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் திட்டப்பணிகள் தீவிரம். காந்தி மண்டபம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற ஆளுநர் RN ரவியின் குற்றச்சாட்டு தவறானது. காந்தி மண்டபம் மட்டுமின்றி முக்கிய இடங்களில் மாநகராட்சி சார்பில் தினந்தோறும் தூய்மை பணி நடைபெறுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம். அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளிலும் போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. படிப்பதற்கு ஒரு கொள்கை கொண்டு வந்தால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், குடிப்பதற்காக ஒரு கொள்கை இருந்தால் ஒத்துக்கொள்வார்கள். விசிக மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தமிழக மீனவர்கள் கைது மற்றும் அவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து வரும் 8ஆம் தேதி பாமக சார்பில் இலங்கை தூதரகம் முற்றுகை. தமிழக மீனவர்களை காக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் கடமையை முடித்துக் கொள்வதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். தூய்மை இந்தியா திட்டத்தின் வெற்றி தேசத்தை ஒளிமயமாக்கும். தூய்மை இந்தியா திட்டம் எந்த அளவிற்கு வெற்றி பெறுகிறதோ அந்த அளவிற்கு நம் நாடு பிரகாசிக்கும். தூய்மை இந்தியா திட்டம் துவங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வேண்டுகோள். மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என வலியுறுத்துகிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரும் காங்கிரசுக்கு தேசப்பற்று இல்லை என பாஜக விமர்சிக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் தேசப்பட்டுள்ளவர்கள் அதிகம் உள்ளதால் பாஜக விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டோம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.